ஒரு நாளைக்கு 7 வேளை 8 வேளை உணவு எடுக்கிறீங்களா? ஆமாங்க. காலையில நம்ம குடிக்கிற பெட் காஃபியிலிருந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கிற சூடான பால் வரைக்கும் எத்தனை வேளை உணவு, எத்தனை வேளை ஸ்நாக்ஸ், இது எல்லாத்தையும் கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு 7 வேளை 8 வேளை உணவு எடுக்கிறோங்க. இப்படி பல முறை நம்ம உணவு எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் கெடுறதுக்கு பல வழிகளில் காரணமாக இருக்கு. இதுல ஒரு முக்கியமான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் 90 நிமிஷத்திலிருந்து 120 நிமிஷத்துக்குள்ள ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கும் குடல்ல. அதை மைக்ரேட்டரி மோட்டார் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடல்ல மிச்சம் இருக்கக்கூடிய ஜீரணமாகாத உணவுகளையும் அங்க இருக்கக்கூடிய கெட்ட நுண்ணுயிர்களையும் முழுவதுமா நகர்த்தி கொண்டு போய் பெருங்குடல்ல விட்டுடும். அது மலமா வெளியேறும். ஆனா நம்ம மீண்டும் மீண்டும் உணவு எடுக்கும் பொழுது இந்த மைக்ரேட்டரி மோட்டார் காம்ப்ளெக்ஸ் இந்த ரிதமிக் கான்ட்ராக்ஷன்ஸை தடுக்கப்படுது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜீரணமாகாத உணவுகள் குடல்ல இருக்கிறத முழுமையா நம்மளுடைய உடலால வெளியேற்ற முடியறது இல்லை. அப்ப என்ன ஆகும்? குடல்ல கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்ம வயிறு கொஞ்சம் சாப்பிட்டதுமே உப்புது இல்லைங்களா? அந்த உப்புறதுக்கு அதுவே ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ ஜீரணம் சரியா இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும் உணவு எடுத்துக்கங்க. முடிஞ்சா 2 வேளை மட்டும் உணவு எடுத்துக்கங்க. நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க. நம்மளுடைய குடலையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நன்றி.